முன்பு பைடன் நிர்வாகம் இருந்தபோது இன்று பாம்ஸ் பயன்படுத்தக்கூடாது, சில பாம்ஸ் பயன்படுத்தக்கூடாது என்ற கடுமையான உத்தரவுகள் இஸ்ரேல் ஐடிஎஃப் மேல் இருந்தன. இப்போது ட்ரம்ப் அதை முழுமையாக மாற்றி காசாவையும் அங்குள்ள மக்களையும் தீவிரவாதிகளையும் அழிக்கலாம் என்று கூறியுள்ளார். முழுமையான அமெரிக்க ஆதரவுடன் காசாவில் நடக்கவிருக்கும் அட்டாக் தான் சனிக்கிழமைக்குள் ஹமாஸ் ஹாஸ்டேஜஸ் அனைத்தையும் விடுவிக்காவிட்டால் நடைபெறும். அதன் டேட் சொல்லலாம் என்ன நடந்தது என்று. ஹமாஸ் கூறுவது 65க்கும் மேற்பட்ட ஹாஸ்டேஜஸ் ஹமாஸின் கஸ்டடியில் உள்ளதாகும். ஆனால் தற்போதைய சீஸ்ஃபயர் தொடர்பாக வெளியே வந்த பலர் இஸ்ரேலி ஏஜென்சிஸ் மற்றும் CIA அவர்களை கேள்வி கேட்டபோது கொடுத்த பதிலில் 15 ஹாஸ்டேஜஸ் மட்டுமே ஹமாஸின் கஸ்டடியில் உள்ளதாக புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த 15 ஹாஸ்டேஜஸ் உள்ளவர்கள் கூட உண்மையில் காயமடைந்தவர்கள் பல வழிகளில். இவர்களால் நடக்கக்கூடிய நிலையில்லை. காரணம், இந்த ஆள்களுக்கு பல நோய்கள் உள்ளன. இந்த 15 மாதங்களாக மருத்துவமும் நிகழ்வுகளும் இல்லாமல் இவர்களால் முன்னேற முடியாது. விஷயம் எளிது. பிறகு கொடூரமான சித்திரவதை, தாக்குதல் இவை நடந்த பிறகு இவர்களால் நடக்கவோ எழுந்திருக்கவோ முடியாத நிலை. பிறகு மீதமுள்ள ஹாஸ்டேஜஸ் ஹமாஸின் கஸ்டடியில் இருந்தபடியே இறந்துவிட்டனர்.